நம்ம தவம் ஏன் சரியா வரல அப்படின்னு நிறைய பேர் ஒரு மாதிரி கேட்டாங்க. போன் பண்ணி ஒரு 2 பேர் கேட்கும்போது எனக்கு அர்த்தம் ஏன் சரியா வரல, நம்ம திரும்ப இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் கேட்டா நிறைய விஷயம் இருக்கேன் அப்படின்றாங்க. நமக்கு பாத்தீங்கன்னா அந்த இடகலை பின்கலை சுழுமுனை சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகள் 72,000 நாடி நரம்புகள்ல மிக சிறப்பு வாய்ந்த நரம்புகள் சொல்லக்கூடிய இந்த இடகலை பின் சுழுமுனை, இதை நிஜமாவே சிறப்பா இயக்கம் பெற சேர்த்து சுழுமுனை கரெக்டா வந்தாதான், அந்த சுழுமுனைக்குள்ள நிக்க கத்துக்கிட்டாதான் அதை மேல் நோக்கி போகிறதுக்கும் நம்மளை விரிக்க வைக்கிறதுக்கும் முடியும். சோ அதுக்கு நிறைய டெக்னிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அதனாலதான் தவத்துக்கு முன்னாடி இந்த 2ஐயும் பண்ணிக்கணும். நல்ல பிராணாயாமம் பண்ணும்போது அந்த மூச்சு காத்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடது கை வலது கை கட்டை விரல் வலது மூக்க மூடிட்டு இந்த மூக்குல இருந்து எடுக்கும்போது இடது கட்டை விரல் வழியாக மெல்ல அந்த கால் வழியா கட்டை விரல் இருக்க மூலாதாரத்துல தொட்டு அங்கிருந்து ஒரு 8 மாதிரி அப்படியே அந்த சக்கரங்களை எல்லாம் சுத்தி இந்த இடத்துக்குள்ள திரும்ப அதை 8 மாதிரி போட்டு வலது கட்டை விரல் வழியாக வெளியே போகும். ஸோ அது அவ்வளவு மெதுவா பண்றோமோ அவ்வளவு மெதுவா பண்ண நமது கழிவுகள் வெளியேறுது. உள்ள நல்ல சக்தி எடுத்து அந்த தேவையற்ற இது வெளியில போகும். சோ அது மொத்தமா நம்ம வெளியே எடுக்கும்போது மெல்ல செய்யணும். சும்மா நம்ம படுத்து அப்படி பண்ணா ஒரு எதுவும் கிடையாது. அது மெல்ல ரசிச்சு பண்ண வேண்டிய விஷயம். பாத்தீங்கன்னா சுழுமுனை வரதுக்கு ஃபர்ஸ்ட் இடகலை பின்கலை தூய்மை பெறணும். தூய்மை பெறணும் அப்படின்னா அந்த சொன்னது நல்ல மெதுவா அந்த இடது கட்டை விரல்தான் தொடங்கணும். தொடங்கி அந்த கட்டை விரல் வழியா அந்த நரம்புகளுக்குள்ளதான் அது ஊடுருவி கால்கள் தொடைகள் நமது மூலாதாரத்துல டச் பண்ணி மெல்ல சக்கரங்களுக்குள்ள வளைஞ்சு இங்க இருந்து திருப்பி அதே மாதிரி வளைஞ்சு வலது கால் வழியாக தொடை வழியாக கால்கள் வழியாக கட்டை விரல் வழியாக வெளியில போகணும். போய் அது ஒரு செகண்ட் அப்படி போனதுக்கு அப்புறம் தான் திரும்ப அங்கிருந்து எடுக்கணும். அப்படியே அங்கேயே நிறுத்திட்டு திரும்ப அங்கிருந்து எடுக்காம இது ரொம்ப தெளிவா நம்ம பண்ணோம்னா நமக்கே அந்த மூச்சு அந்த ஒரு ஓட்டம் அழகா தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்க ரசிச்சு பண்ண பெருமனும் அப்படின்னா புறத்து இருக்க மனம் அகம் நோக்கி அது திரும்பாம அங்கே இந்த பயிற்சியை எதுக்கு பண்ண சொல்றோம்னா மனம் அடங்கிய நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக இடகலை பின்கலை சொல்லக்கூடிய அந்த 2 கலை நாடிகளையும் தாய் தந்தை நாடிகள் சொல்லக்கூடிய நாடிகளை முதல்ல தூய்மைப்படுத்திக்கணும். அந்த மூச்சு சரியா சென்று வர்றதா ஒரு உணர்வுல. அதுக்கப்புறம் சுழுமுனை அப்படின்னு சொன்ன உடனே கைகளை கொடுத்து மடித்து முதுகு தண்டு கண்டிப்பா நேராகும். அப்படின்னா அந்த சுழுமுனை அப்படிங்கிறது நம்ம மூலாதாரத்துல இருந்து பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து கூட டச் பண்ற ஒரு இது. சோ நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த மூச்சு காத்து அப்படியே ஒடுங்கிடணும். இடகலை பெண்களை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சுழுமுனை சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ள மூலாதாரத்துல மயிர் இழை பம்பி மாதிரி அந்த மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சியில நீங்க நிறுத்தினா பிரபஞ்சத்தோட அது தொடர்புலதான் இருக்கு. மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரம் போது அந்த பந்தியில அந்த ஆற்றல் மேலும் கீழும் சென்றுவதும் எல்லாம் உணர்வு பூர்வமா பண்ணணும். உணர்வு பூர்வமா பண்ண மட்டும்தான் நம்ம முதல்ல அடங்கினாதானங்க நம்மளால தவத்தை பண்ண முடியும். நம்ம விழிஞ்சு வெளியில போயிட்டே இருக்கு. என்ன சொல்றது, உணர்ச்சியா ஏற்பட்ட நிலையில வெளியில இருந்ததுன்னா நம்மளால அவங்க கொண்டு வர முடியும். அப்ப எப்படின்னா ஃபியூயல் இல்லாம இருக்கும். அப்போ காந்தம் நமக்கு திணிவா இல்லைனாலும் தவம் செய்யும். அதுக்குதான் நமக்கு பயிற்சிகள் நிறைய கொடுத்திருப்பாரு இல்லையா. கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி, நித்தியானந்த தவம், நிறைய ஆற்றல தவத்தின் மூலம் நம்ம சேமிச்சு வச்சு அந்த மூலாதாரம் எப்பவுமே தெளிவு பெற்று, அந்த தெளிவு பெற்று இருந்தா மட்டும் நமக்கு ஈஸியா இருக்கும். அது மேல போறதுக்கு எப்படி அத மெல்ல அந்த பிளைட் எப்படி மேல ஒரு ஸ்டேஜ் அப்படியே போய் ஸ்டாண்ட் பண்ணி போற மாதிரி நம்மளது ஆற்றலும் அந்த இடத்துல இருந்து அதை தெளிவு பெற்று மேலெழுந்தி அது விரிஞ்சதுக்கு நமக்கு அது உறுதுணையாகும். சோ நாம அதை பார்ப்போம். ஃபுல்லா ட்ரை பண்ணி வச்சிருக்கோம். எப்பவுமே நம்மளோட உணர்ச்சி ஏற்பட்ட நிலையிலேயே ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம தவத்துல உட்கார்ந்தா தவம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டமான கஷ்டம் ஏதோ
ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க நிக்க மாட்டேங்குது மனசு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உணர்ச்சி நம்மள அங்க எங்க தாவிக்கிட்டே இருக்கு. சோ இதுக்குதான் இந்த பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குதான் நம்ம ஃபர்ஸ்டே நமது குரு இது எல்லாம் ஒரு சும்மா விளையாட்டா அவர் இட தூய்மை காப்பு எல்லாம் சும்மா சொல்லிட்டு போகலாம். அந்த இட தூய்மை பண்ணும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, எல்லாம் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்ம இல்லத்துக்குள்ள நீ உட்கார்ந்து பண்ற இடத்துல உனக்கு ஆற்றலே இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்ந்த அழுத்த மாற்றம் இல்லத்துக்குள்ள குவிக்கிறது. ஃபுல்லா நமது இல்ல முழுக்க அந்த ஆற்றல், பிரபஞ்சத்தோட ஆற்றல் சூழ்ந்தழுத்தி பிராணசக்தியை உடலுக்குள்ளும் இல்லத்துக்குள்ளும் நிரப்புது. அந்த இல்லத்துக்குள் நிரப்புனதுக்கு அப்புறம் எனக்குள்ள வேணும் இல்லையா, இந்த முழுக்க இருக்கு, எனக்குள்ள அதை குவியணும் போது திரும்ப பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து அந்த ஆற்றல உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் ஊடுருவி அலை அலையால் பாய்ந்து நிரம்பட்டு. உள்ள வெளியில மட்டும் இருந்தா பத்தாது, எனக்குள்ளேயும் வேணுங்கிறது அந்த வார்த்தைகள். அது உள்ளேயும் நமக்கு நிறைஞ்சதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு அது விரயம் பண்ணிடக்கூடாது. அதனால அதுக்கு ஒரு இதே நம்ம பார்த்து அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா பயணங்களும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதுமாக அமையுமாக அப்படின்னும் போது நமக்கு ஈஸியா அதை கொடுத்து எல்லாத்தையும் நமக்கு நிறைச்சு வச்சிருக்கிறது நான் நிறைய பண்ணக்கூடாது. அது ஒரு காப்பு வளையத்துக்குள்ள என்னைக்கும் அரணா நம்ம கொடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம வெறும் வார்த்தைகளா அதை பயன்படுத்த படுறதுனால நமக்கு அங்க எதுவுமே நிக்க மாட்டாங்க. இந்த காப்பு என்ன சுத்தி எதுவுமே நெகட்டிவிட்டிக்குள்ள வராம எண்ணங்களா விரிஞ்சு போய் தேவையில்லாம நான் இது பண்ணாம என்ன முதல்ல நான் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி கவர் பண்ணி என்ன ஒரு பேக் ஆக்கிடுறது. அதுக்குதான் குரு இது எத்தனையுமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் குருவை வணங்கிட்டு நம்ம தவத்தையே தொடங்குறோம். அப்ப என்ன இது அத்தனையும் பிரபஞ்ச ஆற்றல் நான் இடத்துக்குள்ளேயும் உள்ளேயும் காப்பாக குருகிரானின் காப்புக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் போய் அதுக்கப்புறம் நம்ம தவத்தை தொடங்கும் போது நமக்கு இது அத்தனையும் படிப்படியா கரெக்டா செய்யணும். இது ஏதோ ஒரு வார்த்தைகள் இது வேதாத்திரியத்தில் ஒரு இதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது அங்க என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா தவம். ஏன்னா நிறைய பேர் அதான் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு எப்படி நான் இருப்போம் அது புரியல அப்படின்னா நீங்க சொல்லவும் எனக்கு தெளிவா இருந்தது. உங்களுக்கு எல்லாம் வரமாட்டேங்குது, திரும்ப எங்களுக்கு வெளியில தான் வருதே. இது சமயத்துல நல்லா டீப்பா நீங்க அந்த வார்த்தைகள் சொல்லும் போது அங்கிருந்து சமயத்துல எங்களுக்கு வெளியில போகுது அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கிட்ட காந்தத்தின் பார்த்தேன். நமக்கு கண்ணாடி பயிற்சி பண்ண டைம் இல்லை, தீப பயிற்சி பண்ண டைம் இல்லை, நித்தியானந்தம் பண்றதுக்கு நாங்க பிரச்சனை. தவம் மட்டும்தான் எங்க வேணா எப்ப வேணா எப்படி வேணா பண்ணிட்டு, இதுல எந்த இதுவும் கிடையாது. நீ டிராவல் பண்ணிட்டு இருந்தா கூட பண்ணக்கூடிய ஒரு தவம். டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா, எங்கேயாவது இருக்கீங்க அப்படி ஒரு தவம் அது. அப்போ அந்த தவத்தையாவது பண்ணி காந்தத்தை தீனி பெற்று நமக்குள்ள வச்சுக்கிட்டு தவத்துக்கு வாங்க. அதை விட்டுட்டு ஃபுல் ட்ரை நைட்டெல்லாம் வீட்டுல பிரச்சனை இப்பத்தான ஒரு இது அத்தனையும் வச்சுக்கிட்டு நீங்க அங்க உட்கார்ந்து தவம் வரலாம். அதுக்கு நம்ம யாரும் இது சொல்ல முடியாது. சோ அமைதி பெறறதுக்கு தான் முதல்ல என்ன சூழ்நிலையில நீங்க வரீங்களோ அந்த இடத்துலயே இதெல்லாம் பண்ணிட்டும் நல்லா என்ன சொல்றது பிராணாயாம பயிற்சிகளை பண்ணிட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டும் எல்லாத்தையும் பண்ணி ஒரு தவத்துக்கு நம்ம தயார்படுத்துறதுக்கே இவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் நீங்க படிப்படியா கரெக்டா பண்ணிட்டு தவத்துல உட்கார்ந்தீங்கன்னா நிச்சயமாவே அது ஆனந்தம் தான். அந்த ஆனந்த உணர்வு ஏன் வரல அப்படிங்கும் போது நம்ம ஒண்ணு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா பண்ணா போதும். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட எல்லாம் இருக்கும், எல்லாம் நடக்கும். இதெல்லாம் எதையுமே நம்மளால மாற்ற முடியாது. ஏன்னா எல்லாமே கரெக்டா அதாவது அப்படிதான் நடக்கணுங்கிறது விதி. அதுதான் எல்லாமே எழுதப்பட்டு நடக்குது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு, இதெல்லாம் அப்படியே கரெக்டா இருக்கு அப்படிங்கறத உணர்வுல அதுதான் ஐயா சொல்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்போங்க அது அப்படியே. அதனால அது கூட போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா கொஞ்சம் சொல்றது ஈஸிதான், கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இருந்தாலும் நம்ம இத்தனை வருஷம் நம்ம இது உள்ள வரும்போது நமக்கு அது ரொம்ப தேவை வரும். அப்படி வந்தாலும் அடுத்த நிமிஷம் இல்ல வேண்டாம், நான் நான் அமைதிப்படுத்தி நான் வேற இடத்துக்கு பொறுத்துதான் இது பண்ணேன். ஏன்னா நமக்கு அந்த இது தெரியாம திரும்ப 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 தப்பு பண்ணி அந்த தப்பு. அப்புறம் தவங்கள் அத்தனையும் என்னத்துக்கு இத்தனை தவம் யோசிச்சுக்கணும். தவம் அப்படின்னா கரெக்டா மூணுதான் குருவே கத்துக்கிட்ட தவம் என்னன்னு கேட்டீங்கன்னா துரியம் சாந்தி, இந்த மூணுதான் அவர் கத்துக்கிட்டார். அந்த தவம் மட்டும்தான் மற்ற எல்லாராலையும் நிறுத்தப்பட்டது. துரியாதீதம்னு எங்கேயோ எல்லாம் எழுதி வச்சிருக்காங்களே தவிர
அந்த துரியாதீத உணர்வை எந்த ஒரு சித்திரஞானி யாருமே அடைச்சு பண்ணல. அவர் அப்படியும் கொண்டு போய் நம்மளை விரிய வச்சு கொண்டு போக பழக்கப்படுத்தி பஞ்சேந்திரியம், பஞ்சபூதம், நவகோள், நித்யானந்தம், இறைநிலை, இப்படி பல தவங்கள் எங்கேயாவது கொஞ்சம் நிலுங்களேன்பா ப்ளீஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பிடிச்சதை பிடிச்சுக்கோங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு தென்னிலை பண்ணும், அது அதோட பெரிய லைமா இருக்கும். ஒரு சிலருக்கு ஒண்ணு பஞ்சேந்திரியம். ஏன்னா பஞ்சேந்திரிய தவம்னா வந்து ஏன் முதல்ல அதை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சேந்திரிய தவம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப பாடாமப்பட்டு இருக்கிறது இந்த ஐம்புல தான். அது நம்மள என்ன சொல்றது, வாழக்கூடாது சாகக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அது படுத்தி எடுத்துட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தான் தெரியுது திருடங்கள்கிட்ட கொடுத்த சாமி மாதிரி அவர் திருப்பி நம்மகிட்ட கொடுத்துட்டு இதனையே பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டு திருப்பி அவர்கிட்ட கொடுத்து ஐயா இறையர் குருவர் கொஞ்சம் துணை புரிஞ்சு என்னோட செல்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொஞ்சமாவது நிகழ்த்திட்டு போங்களேன். அந்த தவங்கள் தான் நம்ம சொல்லிட்டே போறோம். உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து அறிவு யாது என்னது அறிவு? அந்த அறிவின் துணை கொண்டு உணர்வு பூர்வம், அந்த உணர்ந்துட்டோம் ஒரு தடவை அப்படின்னா அந்த உணர்வு பூர்வமாவே நீதான் இறை அருளும் குரு அருளும் துணை புரியும். எப்படி ஒவ்வொரு தடவையும் இதை ரிப்பீட்டடா நம்ம சொல்லி 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 அந்த செல்களுக்குள்ள சேஞ்சஸ் பல நூற்றாண்டுகள்ல பல கோடி நூற்றாண்டுகளால் பதிவுகளால் நிறையப்பட்ட ஒரு இது. சோ இதை நீங்க நினைச்ச உடனே எல்லாம் மாத்திக்கிறதுக்கு கஷ்டம். இருந்தாலும் குரு அருள் இருக்குது, இறை அருள் இருந்ததுன்னா ஈஸியா மாத்திக்கணும். ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் நமக்குள்ளேயே நம்ம மனவளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்பத்துக்கும் நமக்கு எவ்வளவு மாற்றங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். மாறலன்னா அப்ப நீங்க மனவளக்குள்ள வரலன்னு தான் அர்த்தம். 8 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ நீங்க வந்திருக்கலாம். எந்த மாற்றமும் உங்களுக்குள்ள நிகழலைன்னா அது என்ன சொல்றது, நீங்க வேதாத்திரியத்துக்கு யோகம் என்ன சொல்லுவீங்க. சோ நம்ம இந்த நிகழும் போது அது நமக்கே தெரியும் நிறைய மாற்றங்கள். 100% மாட்டிட்டுமான்னு தெரியல, 50 to 70% வரைக்கும் நிறைய தெரியும். அந்த மாற்றங்களுக்கு அந்த நன்றி உணர்வு அது அப்படிக்கிட்ட சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சம் தான். ஏன்னா இந்த செல்கள் கிட்ட பேசிட்டே, ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன சொல்றது ரிப்பீட்டடா நம்ம ஒண்ணு பண்ணும்போது நம்மளை மீறி அது வந்து அதை அதுவே செய்ய தொடங்கும். அதுக்கே அது தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் அறிவு நீக்கம் வரை நிறைஞ்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா போன தடவை, கடவுளுக்கு உசுறு இருக்கா இல்ல, ஆனா அறிவு இருக்கு. அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, எதை எப்படி இயக்கணும் எப்படி வச்சுக்கணும், அந்த அறிவு தானே இன்னைக்கு அத்தனையுமே இயக்குது. எனக்குள்ள இருக்க அந்த அறிவு அது தெரியும். அங்க நான் திரும்ப 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 கெஞ்சிரம் போய் கொஞ்சம் மாத்து. இப்படி இந்த பஞ்ச இந்திரியங்களையும் பத்து மாத்திக்கிறோம். மாத்திட்டு கொஞ்சம் அப்படியே நமக்குள்ள வந்து அந்த அடங்கிடுச்சு, அடக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இழும்போது அந்த அகனைக்குள்ள ஒரு ஆனந்தம், என்ன சொல்றது, ராக்கினா ஆளுமொழி திறன் அங்க வந்து நின்றுச்சாரு. அப்புறம் இப்படி போய் அந்த தவத்தை அதுக்கப்புறம் பஞ்சபூதம் என்ன குறைபாடுகள் நமக்கு, ஏன்னா பூமி இயங்குது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம அந்த உயிராக வரப்பட்டதற்கு காரணகர்த்தாக்களான அந்த அனைத்து பஞ்சபூதங்களும் நவகோள்களும் நட்சத்திர தொகுதிகளும் பிரபஞ்சமும் சுத்த வெளியும் பூமி மத்தியம் இந்த அத்தனையும் சேர்ந்துதான் நமக்கு எல்லாத்தையும் அப்படிங்கும் போது அங்க எல்லாத்துல இருந்து இங்கேயும் ஒரு டெபிஷியன்சி நமக்கு இருக்கிறதுனாலதான் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் நம்மளால வெளியே வர முடியும். அங்கேயே சிக்கி நிற்கிறோம். சோ அங்க இருந்து எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம கோள்கள் என்று நமக்கு நன்மையே செய்யும். ஏன்னா நமக்கு எல்லாருமே வந்து பக்தி மார்க்கத்துல ஒரு பெரிய இது கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா கிரகங்கள் சேர்க்கையினால நமக்கு நன்மைன்னு சொல்றதை விட அதுபடி இப்படி செவ்வாய் தோஷம் ஒரு தோஷம் சனி தோஷம்னு நம்மள எல்லா விதத்திலையும் நம்மள பயமுறுத்தி தான் வச்சிருக்கோம். சனி கிரகத்தை கேட்கவே வேணாம், அது பாவம். ஆனா அப்புறம் யாரோ சொன்ன மாதிரி பாடுபட்டு பயந்து சோ அந்த இதுல இருந்து எல்லாம் உங்களுக்கு நன்மையே செய்யும் நம்ம கோள்களும் அப்படிங்கிற ஆற்றலும். பஞ்சபூதங்களிலிருந்து என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு, ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் ஒவ்வொன்றுக்கும் ஆற்றலோட இணைய பெற்று அதெல்லாம் உங்களுக்கு தான் அதை ரிசீவ் பண்ண தெரியாம நம்ம பாட்டுக்கு பஞ்சபூத நவகிரக தவம் பண்ண பிரயோஜனம் உண்டாங்க. அங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா தவம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தானே தவிர அந்த ஆற்றல் குவிக்கிறதுக்கு தான் அந்த தவங்கள் எல்லாம் அது கொடுத்தாரு. நிதானமா ஆற்றல் அதுக்காக அப்படியே கொட்டி ஃபுல் பில்லப்பாய் வழிஞ்சுக்கிட்டு போகுதான். ஓகே என்ன வேணுமோ அதுதான் கிடைக்கும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் இன்னும் உள்ள அப்படியே வந்து எல்லாத்துக்குமே அந்த நட்சத்திர திருதிகள் இருந்து மண்டலங்கள்ல இருந்து
எல்லாத்துல இருந்து இந்த வாங்கி நவகிரகத்துல இருந்து கொடுத்துட்டோம். சோ இந்த குறைபாடு இருக்கிறதுனாலதான் இதாவது சரியா வர மாட்டேங்குது, நம்ம கொடுத்துட்டேன். இதையும் பண்ணணும். கண்ணாடி பயிற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க, இதையும் பயிற்சி பண்ண மாட்டேங்குது. சரிங்க, அதுதான் உட்காந்து காலங்கத்தால 5 மணிக்குள்ள பண்ண சொல்றேன், 7 மணிக்குள்ள பண்ண சொல்றேன். அந்த 7 மணிக்கு வந்து ஒரு சின்ன வீடா இருந்தா அவங்களுக்கு அது கஷ்டங்கள் இருக்கும். நித்யானந்தம் உலகத்துக்கு என்னங்க பிரச்சனை? நித்யானந்தம் ஏன்னா அந்த தவம் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி அது வந்து பிஹெச்டி வேற என்ன சொல்றது பிஹெச்டி அந்த லெவல். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த டியூன் பண்ணி வச்சுட்டு பிரபஞ்சத்தோட என்னென்ன கனெக்ட் பண்ணி மூலாதாரமும் பிரபஞ்சமும் ஒரு நேர்கோட்டுக்குள்ள கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா வெளியில சென்ற மனம் உண்மைக்கு திரும்பி கொண்டு அந்த கொண்டு வந்து 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 பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அந்த மூலாதாரத்துல அந்த ஆற்றல் புள்ளியும் ஈஸியா கொண்டு வந்துடலாம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெபாசிட் ஆகிருக்கும். அந்த டெபாசிட் ஆனது நமக்கு ஈஸியா மேல எடுத்து உடனடிக்கு ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் பரவல். இப்படியே நம்ம பண்ணும்போது அந்த ஷவர்ல இருந்தா எப்படி நம்ம உடலுக்குள்ள பாஞ்சு அப்படியே உடம்பு முழுக்க அந்த தண்ணி ஒழுங்கி எடுக்கும் அந்த மாதிரி அது எல்லாமே நமக்கு ஈஸியா இந்த நமக்கு கிடைச்சிடும். அப்புறம் இறைநிலை, என்னோட நான் எங்கிருந்து வந்தேன்ங்கிற அந்த உணர்வை கொண்டு வந்து நமக்குள்ள ஃபுல்லா கொடுத்து இது பண்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் வந்து நிறைய இந்த மெத்தட்ஸ் இத்தனை தவங்கள் கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒண்ணு பிடிச்சிட்டீங்கன்னா கூட போதும், எதையாவது ஒண்ணு பிடிச்சிட மாட்டீங்களாங்கிற ஒரு இதுனா சோ அத்தனையும் நமக்கு பிடிச்சு கொடுத்துருக்கு. அந்த இதை ஈஸியா தான் வரும். ஆனா நிறைய பேர் வர்றதுக்கு இதெல்லாம் காரணம். ஏன்னா நமக்கு சரியான ஒரு என்ன சொல்றது, இன்னும் இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே டக்கு கொடுக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து ஐயா இருக்கிற காலத்துல எல்லாம் வந்து தவங்கள் ஒவ்வொரு மாசம் தவம் கொடுக்க ஒரு ஆப் இருக்கும். சோ அதுல அவங்க நிறைய அவங்கள பியூரிபிகேஷன் பண்ணிக்க முடியும். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க கரெக்டா வருவாங்க. இப்ப இன்னைக்கு 2 நாள், அதாவது எத்தனையோ நாட்கள் நடந்துட்டு இருந்த அகத்தாய்வு பயிற்சிகள் இது எல்லாமே வந்து இப்ப வந்து பிரம்மஞானம் போறாங்க. பாதி பேர் பாத்தீங்கன்னா அகத்தாய்வே முடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமும் டிக்கெட் போட்டு என்னமோ சொல்லுவாங்க, கல்வி அனுப்பிச்சு பிரம்மஞானம் போகணும்னா அப்புறம் அவங்க பிரம்மஞானத்தோட அந்த விளக்கம் தூக்கி. சோ நம்ம இங்க வந்தவங்க எல்லாம் தயவு செஞ்சு அது தெளிவா கொண்டு போய் அது அதாவது நமக்கு நல்லா கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னா நான் கரெக்டா போகும். நான் வந்து குறுக்கு வழியில எல்லாம் போயிட்டு இருந்துட்டு எனக்கு எல்லாம் கரெக்டா கிடைக்கணும்னா குறுக்கு வழியில போனா குறுக்குல அது ஏதாவது நிற்கும் அங்க போய். சோ அது இல்லாம தெளிஞ்சு கிளீனா நாம எல்லாம் அப்சர்வ் பண்ணி பண்ணும்போது கரெக்டா தவம். அந்த தவங்களும் எதுக்காக இந்த ஆழ்நிலை தவங்கள் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னா, நம்மளோட இந்த வெளியில வந்து அத்தனை பேரும் இப்ப கொடுத்துருக்கலாம் ஆழ்நிலை தவம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் ராதாகிருஷ்ணன் ஐயானா அதுல இருந்தே அவரு தவத்தை கொடுத்தாருன்னா இந்த தவத்துல நல்லா ஐயா தான் அப்பெல்லாம் இனிமே நான் என்னால இது பண்ணணும். ஐயா தான் என்ன வந்து என்ன சொல்றது போட்டு பண்ணியிருக்காருன்னு அவரோட தவத்தை கேட்டுக்கிட்டு நான் இனிமே காலையில அவரோட தவத்தை தான் போய் கேசட்ல போட்டு உட்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுவும் தேவையில்லாம அப்படியே உட்காரத்துக்கு ஒரு இது முடிச்சிச்சு. அப்படி உட்கார முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால உங்களுக்கு எல்லாம் தவமும் கொடுக்க முடியும். சோ அந்த இடத்துல கிளீனா அந்த மாதிரி நீங்க எந்த இடத்துலயும் எல்லாம் பாக்குறத விட இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு இதை கிளீனா நம்ம ட்ரைன் ஆயிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். வார்த்தைகள் அது என்ன சொல்றது, வார்த்தைக்கு நமக்கு வரும். நான் ஏன் அப்படியே பார்த்துட்டே சொல்லிட்டேன். அது பாத்தீங்கன்னா அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள கொண்டு வரும். சோ தவம் ரொம்ப முக்கியம். நான் அன்னையே கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், தவம் இல்லைன்னா நம்மளால வந்து வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் கூட நிலைய முடியாது. இந்த வினை ஏதாவது குளிச்சுக்கிட்டு போகணும் கூட ஆல்ரெடி இப்ப அதை மட்டும் தான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். வினையை கழிச்சுட்டு போறதுக்கு யாருமே ட்ரை கூட பண்றது இல்லை. மத்தவங்க ட்ரை பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. நமக்கு வேதாத்திரியத்துக்குள்ள வந்து இந்த வினைகள் எல்லாம் கழிஞ்சு நான் இறைநிலையோடு ஒன்று கழிச்சு என்னது ஆத்மாவுக்கு ஒரு அமைதியை கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு வேதாத்திரியர்களான நமக்குள்ளேயே இல்லைன்னா சோ நமக்குள்ள அது வரணும்னா தவம் 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 செய்வோம். சோ நம்ம என்ன பண்ண முடியும்? சோ அந்த தவத்துக்குள்ள வரணும். தவத்துக்குள்ள வர்றதுக்கு இந்த ஸ்டெப்ஸை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி அந்த தவம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அமைதி நிலை, இப்ப துரியாதீதம் அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம அலைச்சூழல் கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா 3, 4, 5 மட்டும்தாங்க இருக்கும். 1, 2 எல்லாம் போற அளவுக்கு ஐயா எல்லாம் போகலாம். சோ அந்த இடத்துக்கு நமக்கு அழகா வரும்.
அந்த அழகா வர்றதுக்கு நம்ம நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும். நிறைய ட்ரைனிங் கொடுத்து அந்த அமைதிக்குள்ள நிக்க கத்துக்கணும். ஏன்னா உள்ள போய் அந்த என்ன சொல்றது பிரிஞ்சு அங்க நிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆற்றல் நமக்குள்ள இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த பாதையை பிடிச்சு போக முடியும். சோ நம்ம கரெக்டா இந்த தவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் சும்மா ஒரு ஏதோ வாயிற்காக ஒரு 5 நிமிஷம் அதை சொல்றாங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இதை சொல்றாங்கிற உணர்வோட இல்லாம தவத்துல அதே மாதிரி வார்த்தை சொல்றதும் அதுக்குதான். முதல்ல அந்த தவ ஆற்றல் நமக்குள்ள உணரணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நமக்கு ஒரு பெரிய இது தவத்தை நிறைஞ்சு இந்த துரியத்துல நிப்பாட்டி துரியத்தோட விட்டுட்டு வெளில நம்ம இங்க என்ன பண்றோம், உள்ள கொண்டு வந்து அந்த மூலாதாரத்துக்குள்ள பத்திரப்பட்டு இங்கதான் தேவை, இதுதான் டெபாசிட் பண்ணக்கூடிய அப்படின்னு சக்கரஸ்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் தேவையான ஆற்றல் மூலாதாரத்துல பிடிச்சு உடல் சக்தியா, உயிர் சக்தியாய், மனோ சக்தியாய், இது மூணு தானே. அது மூணு கொடுத்தோம். அப்புறம் திரும்ப பார்க்கும்போது நமக்குள்ளேயே நம்ம பாடியில ஏற்பட்டிருக்க அந்த சேஞ்சஸ், அந்த செல்களுக்குள்ள மாற்றம், உறுப்புகளுக்குள்ள மாற்றம், அந்த என்ன சொல்றது ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் நம்ம மாற்றத்தை அப்படியே ரசிக்கணும், உணரணும். அதை சும்மா அப்படியே பார்த்தோம்னு புரியாது. அதே மாதிரி அதுக்கப்புறம் அத்தனை வீட்டுல எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மெல்லிய அலட்சியம் நம்ம வாங்கிட்டு ரொம்ப அந்த அமைதி. தவம் நீங்க ஈஸியா இப்படி எடுத்து பண்ணாம நமக்கு கொடுத்துருக்க அந்த மெத்தோடு, ஏன்னா நிறைய பேருக்கு பிராணாயாம பயிற்சி பண்றது ரொம்ப இதுல எங்களுக்கு இல்லமா, அதுவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்ச நாள் என்ன பாருங்க அப்படின்னா, மூச்சை எடுத்துக்கிட்டே மூச்சில போய் மோதி விடும்போது வாய் வழியா அப்படி கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். புதிய அன்பர்களுக்கு எங்களுக்கு எடுத்த பண்ணி இப்படி எல்லாம் வரமாட்டேங்குது, ஆகிட்டே இருக்கு, அதனால எங்களுக்கு நாங்க என்ன பண்ணோமோ நீங்க நினைச்சீங்கன்னா இப்படி மூச்சை எடுத்துட்டே நல்லா மோதி வாய் வழியா நம்ம வாயை இப்படி கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்க. உடல்ல இங்கிருந்து இந்த ஓம் பண்ணும்போது இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் உறுப்புகளுக்குள்ள இன்னும் நல்ல ஆற்றல் கிடைக்கும். ஏதாவது உறுப்புக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த இடத்துல குமிக்கும் போது இந்த ஓங்காரம் அங்க ஒடிச்சு, ஏன்னா ஓம்ங்கிற மந்திரத்துல சொல்லியிருக்கேன், நிறைய ஒரு கிளாஸ் நான் சொல்ல வச்சேன். அது ஒரு யூனிவர்சல் இதுல பெரிய ஒரு வார்த்தை எனக்கு. அந்த ஓம் பிரணவ மந்திரத்தை சொல்லியே வியாதிகளை குணப்படுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு இதுவே நடந்துட்டு இருக்கு. சோ நம்மளும் அதை ட்ரை பண்ணி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அந்த காலையில வேலையில பண்ணீங்கன்னா காலங்கால ஒரு பிரம்ம முகூர்த்தம், விஷய முகூர்த்தத்துல இருக்கலாம். நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலேயாவது எழுந்து அந்த தமங்களை பண்ணம், அந்த பிரபஞ்சம் தூய்மையா இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்க காந்தகலம் கரெக்டா இருக்கு, தூய்மையா இருக்கு. அப்போ கொஞ்சம் ஈஸியா தவம் வர்றதுக்கு. சோ தவம் பண்றவங்க அந்த என்ன சொல்றது புதிய அன்பர்களுக்கு இது கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இல்ல ஏர்லி மார்னிங் 2 பண்ணா கத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நல்ல தவம் வர்றவங்களுக்கு அதான் சொன்னேன், என்ன சொல்றது சாராய கடையில உட்காந்து கூட பண்ணாலும் அவங்களுக்கு வரும், என்ன சொல்றது சந்தையில உட்காந்து பண்ணாலும் அவங்களுக்கு வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வெளியேறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாம் நல்லா பிராக்டிஸ் ஆயிட்டாங்க, பிரச்சனையும் கிடையாது. கூச்சல் வருது அதனால எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அவங்களாம் அதெல்லாம் பண்ண முடியும். இந்த புதிய அன்பர்கள் இப்பதான் உள்ள நுழைஞ்சே நாங்க இருப்போம் அப்படிங்கிற அன்பர்கள், அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செடி வச்சா அதை சுத்தி ஒரு முள்வேலி போடுறோம் பார்த்தீங்களா, எதுக்கு இந்த செடியை எதுவும் மேஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரிதான் உங்களை ஒரு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் காலையில ஏர்லி மார்னிங் இதெல்லாம் சொல்லி கொடுக்குது. அடுத்து பெரிய மரமா வந்ததுக்கு அப்புறம் அது போய் யாராவது வெளியே அப்ப விரிஞ்சு நின்று அவங்க போகும்போது அவங்களுக்கு எங்க வேணாலும் அது வரும், அது அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எங்க உட்காந்து கண்ணை மூடினாலும் அவங்க ரசிச்சு அந்த மாதிரி வர்றதுக்கு நாள் ஆகும். இருந்தாலும் நீங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாவே நம்ம, ஏன்னா 2-3 பேர் என்ன அடிக்கடி கேட்ட கேள்விங்கிறதுனாலதான் இந்த தவத்தை ஈஸியா பண்றதுக்கு என்ன. சோ கொஞ்ச நாள் நீங்க என்ன பண்ணுங்க, புதிய அன்பர்களாக இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஆழ்நிலை தவத்துக்குள்ள கொஞ்ச நாள் அப்புறமா போய் வெளியில மத்தவங்க கூட உட்காந்து நீங்க பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி அந்த மெத்தட் ஆஃப் இதுல அவங்க சொன்னாலும் உங்களுக்கு அந்த விரிஞ்சு அந்த வார்த்தைகளுக்குள்ள கொண்டு போய் நீங்களே அந்த ஒரு ஃபார்ம்ல போக ஆரம்பிச்சிடுவீங்க. சோ அதை நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இந்த அரிய வாய்ப்பு நல்கிய வேதாம் பெருமத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்கள்.